வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் லேண்ட் அண்ட் பில்டர்ஸ் ஹப். நான் உங்கள் அஜய். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அழகான வெக்கேஷனுக்கு பொள்ளாச்சிக்கு கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய அழகான ஒரு வீட்டு மனைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். தென்னை மரத்தை பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் தோன்றது பொள்ளாச்சி எனக்கு தெரியும். பட் நம்ம அழகான ஒரு வீட்டு மனை வந்து நம்ம சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டு மனை தான் இது. எங்கன்னு பாத்தீங்கன்னா, படப்பையில இருந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ், நம்ம சரப்பனஞ்சில இருந்து 2 கிலோமீட்டர் தான். ஸோ அதுக்கு பக்கத்தில் கூடிய அழகான வீட்டு மனை தான் இது. ஸோ ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 20 அடி ஃப்ரண்டேஜ், 1300 ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த வீட்டு மனை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆரஞ்சு கல் தான் அது. ஸோ 1300 ஸ்கொயர் ஃபீட் இந்த வீட்டு மனை. இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் காலேஜ் இருக்கு. இந்த வீட்டு மனை வந்து பார்த்தீங்கன்னா சரப்பனஞ்சேரி டு சிங்கப்பெருமாள் போகக்கூடிய மெயின் ரோடு பக்கத்தில் தான் வந்து இந்த வீட்டு மனை அமைஞ்சிருக்கு. ஸோ மெயின் ரோடு இருக்குங்களானா தாராளமாக ஆமாம், மெயின் ரோடு பக்கத்தில் தான் இருக்குது. ரெண்டாவது ஸ்ட்ரீட் ப்ராப்பர்ட்டி தான். ஸ்ட்ரீட்னா 24 ஃபீட் வந்து ஃப்ரண்டேஜ் ரோடு இருக்குது, 20 அடி ஃப்ரண்டேஜ். யோசிச்சு பாருங்க, 1300 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது தாராளமான ஒரு ஸ்பேஸ் தான். நீங்கள் ஒரு லக்ஸரியஸ் இண்டிவிஜுவல் ஃபார்ம் ஹவுஸ் கட்டலாம் நீங்கள். ஸோ தென்னந்தோப்பு இருக்குது, இந்த தென்னை மரத்தை கூட நீங்கள் அப்படியே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ க்ரீனரியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா. சுற்றி ஆல்ரெடி வீடுங்களும் நிறைய கட்டிட்டாங்க. நிறைய பேர் நாங்கள் தேடி தேடி பார்த்தோம். ரெண்டாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக ஒரு தொகுப்பு தான் இந்த வீடியோ. ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க, சார் நீங்கள் 40, 50, 60, 70ன்னு போறீங்க, எங்களால் வந்து அவ்வளோ ஆஃபர் பண்ண முடியல, எங்கிட்ட கொஞ்சம் பணம் தான் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் சென்னைக்குள்ளே வீட்டு மனை காட்டுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ நல்ல ஒரு பட்ஜெட்டில் ஸ்பேசியஸான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டக்கூடிய ஒரு வீட்டு மனை தான் நின்றுட்டு இருக்கோம். ஸோ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்லியிருப்பீங்க இது வந்து படப்பைன்னு சொல்லிட்டீங்க ஆல்ரெடி. இது வந்து மெயின் ரோடு பக்கத்தில் இருக்குன்றீங்க, ஸ்ட்ரீட் ப்ராப்பர்ட்டின்றீங்க, பக்கத்தில் ஓரம் இருக்குன்றீங்க, ஹைவேஸ்லாம் சுற்றி வருது, ஹாஸ்பிட்டல்ஸ் காலேஜ்லாம் இருக்குன்றீங்க. அப்போ கண்டிப்பாக இது ஒரு 30 லட்சம் இருக்கும் சார், இல்லைன்னா 25 லட்சம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியுது. பட் ஆக்சுவலாக வந்து 30 லட்சம் கிடையாது, 20 லட்சமும் கிடையாது, 25 லட்சமும் கிடையாது, 15 லட்சம் கூட கிடையாதுங்க. ஜஸ்ட் 11.5 லேக்ஸ், 1300 ஸ்கொயர் ஃபீட்டு, ஜஸ்ட் 11.5 லேக்ஸ். படப்பைக்கு பக்கத்துல, ஓரமுக்கு பக்கத்துல, சரிங்களா? டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டுங்க இது. ஸோ அதனால நீங்க கவலைப்படவே தேவையில்ல. ஓகே, உங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருந்தா கூட நீங்க அட்லீஸ்ட் ஒரு 2 லட்சம் இருந்தா கூட நீங்க பே பண்ணிட்டு நீங்க 70% லோனு கூட நீங்க போய்க்கலாம், தாராளமா போகலாம். இன்னொன்று, நம்ம சேனலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரொம்ப யதார்த்தம், கொஞ்சம் வித்தியாசம் நம்ம சேனல். தர் இஸ் நோ புரோக்கரேஜ். இன்னொரு விஷயம் சொல்லணுங்க, யானைகள் தான் வைக்கணும், குதிரைகள் தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. 11,50,000 அப்படிங்கிறது ரீசனபிள் பிரைஸ் தான். இவ்வளோ ஓனரே வந்து நெகோஷியேட் பண்ணி தான் ரேட் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம நேயர்களுக்காக வந்து நாங்களே நெகோஷியேட் பண்றோம். ஸோ பெஸ்ட்டாக கொடுங்க சார், ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைப்லாம் வந்து பார்க்கணும், வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட தான் நம்ம வீடியோ போடுறோம். அதுக்காக தான் வந்து நாங்களே வந்து எங்கள் சைடில் பண்ணுறோம். ஸோ பெஸ்ட் டீலுங்க. 1300 ஸ்கொயர் ஃபீட், டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட், நியர்பை படப்பை, 11,50,000. மேலே உங்கள் ஃபோன் எடுத்து மேலே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி மீதி வேலையை அவங்க டேரெக்டாக வந்து ஓனரே வந்து பார்த்துப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்து அப்டேட் ஆகும். மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோ மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஜய். டேக் கேர், பாய்.